அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது, இதுக்கு முன்னாடி நம்ம 7ஆம் வகுப்பு தமிழ் மேற்கோள்கள் கேள்விகளா பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்குறது அந்த 50 கேள்விகளுக்கான பதில்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மேற்கோள்களை குறித்த ஒரு 50 வினாக்களுக்கான பதில்கள் தான் இந்த வீடியோ. முதலாவது கேள்வி, முத்து படுப்பில் கொற்கை மூன்றுரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? முத்து படுப்பில் கொற்கை மூன்றுரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. இரண்டாவது கேள்வி, கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. மறுபடியும் சொல்றேன், கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. மூன்றாவது கேள்வி, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சும் என்ற வரிகளை இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும் என்ற வரிகள் இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். நான்காவது கேள்வி, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதம் இல்லத்தவர்களை பாராட்டியவர் யார்? பெரியார் பாராட்டியிருக்கிறாரு. காகிதம் இல்லத்தவர்களை பற்றி பெரியார் இப்படிப்பட்ட வரிகளை சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர்களை நமக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேரு, ரொம்ப நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி சாட்சிகள் சொல்றாரு. 5, அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார்கள் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. 6வது கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார். 7வது கேள்வி, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். மறுபடியும் சொல்றேன், உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனவே தப்புன பலவே என்று கூறும் நூல் புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனவே தப்புன பலவே என்று கூறும் நூல் புறநானூறு. 9, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈனவோர் பைங்கூழ் சிறு காளைசை என்ற வரிகளை இயற்றியவர் முனைப்பாடியார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக யார் இயற்றிய வரிகள்? பொய்கையாழ்வார். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக யார் இயற்றிய வரிகள்? பொய்கையாழ்வார். 11வது கேள்வி, அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக ஈன்புருகி இந்த வரிகள் யார் இயற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார். 12, கயலை என்னும் வடமடைக்கு தெற்கு மலை அம்மே கனகமகா மேருவென நிற்கும் மலை அம்மே என்ற வரிகளை இயற்றியவர் திரிகூடராசப்ப கவிராயர். 13, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கரிநாளை யான் வேண்டேன் என்ற வரிகளை இயற்றியவர் மாணிக்க வாசகர். 14, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று குற்றாலத்தை சிறப்பித்து பாடியவர் திருஞான சம்பந்தர். 15, பூமாது இருந்தன் புவிமாது இருந்தன் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு என்ற வரிகளை இயற்றியவர் நமச்சிவாய புலவர். 16, திங்கள் நாள்விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்ற வரிகளை இயற்றியவர் திருஞான சம்பந்தர். 17, பொதியலாயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி என்று கூறியவர் இளங்கோவடிகள். 18, ஒன்றாகு மூன்றிலோ இல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஒன்றாகு மூன்றிலோ இல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. 19, இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல். 20, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல்வாடை. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை. 21, புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. ஸோ உங்களுக்கு கடுப்ப புனைவில் ஒன்று இருக்குது, புறம் போந்தன்ன ஒன்று இருக்குது. 2 வரி, இந்த வரிகளை டிஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது புறம் போந்தன்ன அப்படின்றது மணிமேகலை. 22, பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கட்டுவோம் என்று பாடியவர் பாரதியார். 23, ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் வாக்கர். தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 வருஷம் ஆனாலும் நம்ம சரி பண்ண வேண்டியதில்லை, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொன்னவர் வாக்கர். 24, நளியிரு முன்னீர் நாவாய் ஊட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நளியிரு முன்னீர் நாவாய் ஊட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக புறநானூறு. 25, களம் தந்த பொற்பரேசம் கழி தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு.
26 களம் செய் கம்மியர் வருகன கூவி எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. களம் செய் கம்மியர் வருகன கூவி எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. 27 அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கம் பெருங்கழி வங்கம் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று 10. 28 உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. உலகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. 29 கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நடத்தி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். 30 உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 31 சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் பாலகங்காதர திலகர். 32 வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவதும் என்போம் என்ற வரிகளை இயற்றியவர் பாரதியார். 33 அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் ஔவையார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று கூறியவர் ஔவையார். 34 நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்ற வரிகளை இயற்றியவர் பாரதியார். 35வது கேள்வி எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர். அதாவது சிம்பிளா எளிய நடையில தமிழ் நூல் எழுதணும், இலக்கண நூலை புதிதாக இயற்றணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, தமிழை பற்றி அதிகமாக அதில் இன்ட்ரெஸ்டா எழுதுறவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். 36 ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற வரிகளை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. 37 எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமிழ் சிறிது உளவாகும் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். எடுத்தல் படுத்தல் நலிதல்னாவே நன்னூல் தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். அடுத்து 38 எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாமக்கர் கவிஞர் பாடல்கள். 39 கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது எனும் பாடலை பாடியவர் ராமலிங்கனார். 40 அருள்நெறி அறிவை திரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் என வரிகளை இயற்றியவர் ராமலிங்கனார். 40வது கேள்வி அருள்நெறி அறிவை திரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் என வரிகளை இயற்றியவர் ராமலிங்கனார். 41 மாறியொன்று வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு என வரிகளை இயற்றியவர் மூன்றுரை அரையனார். மாறியொன்று வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு என வரிகளை இயற்றியவர் மூன்றுரை அரையனார். 42 மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று அணைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாட்டுப்புற பாடல். 43 ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடல் பல்லு. 44 இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி என வரிகளை இயற்றியவர் முனைப்பாடியார். 45 பயன்மரும் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். 46 வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை லவனம் என்று கூறியவர் கண்ணதாசன். 47வது கேள்வி பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர். பழமையான மொழிகளிலே ஒன்றைதான் ஆட்சி மொழியா ஆக்கணும் அப்படின்னு சொன்னா நான் உறுதியா சொல்லக்கூடிய ஒரு மொழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தான் அப்படின்னு யாரு சொன்னா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காகிதம் இல்லத்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 48 பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவம் கலக்கும் என்று பாடியவர் சுரதா. 49 ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுது என்று சொன்னது என்று பாடியவர் பாரதிதாசன். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுது என்று சொன்னது என்று பாடியவர் யாரு பாரதிதாசன். ஃபைனலா 50வது கேள்வி பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில வைத்து கருதப்படக்கூடிய மொழி என்று கூறியவர் மு வரதராசனார். ஓகேங்களா? ஸோ இதுவரையிலும் நாம 50 கேள்விகள் பார்த்துருக்குறோம். இது வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய தமிழ் மேற்கோள்கள் நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்குறோம். இதற்கான கேள்விகள் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, அதை பாருங்க. அதில் டிஸ்கிரிப்ஷனு கீழே பிடிஎஃப்பும் இருக்குது, நீங்கள் கொஸ்டினாவே அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த 50 கேள்விகளுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, உங்கள் டெஸ்ட் மாதிரி நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதிட்டுருப்பீங்க. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.